ஆர்ஆர் தாஜ் பிரியாணி திருவண்ணாமலை. இன்றைக்கி நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இடையில இருக்கோம். ஒரு 150 பேருக்கு வந்து சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம். கூடவே வந்து கத்திரிக்காய் கிரேவி ஆனியன் பச்சடி செஞ்சு தர போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணுறோம், பாம் ஆயிலெலாம் யூஸ் பண்ணுறதில்ல. அதனால் சன்ஃப்ளவர் ஆயில் ஃபஸ்ட்டு ஊற்றிடும், வட்டா காஞ்சதுக்கு அப்புறம் ஊற்றிக்கலாம். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா ஆனியன் வந்து கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு ரெண்டுமே ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம், அரைச்சது போட்டுக்கலாம். ஏய் தம்பி, டீயை கொஞ்சம் வெளியிடா. டீயை எப்படி இருக்கு பார்த்தியா? ஓகேவா தம்பி? எவ்வளோதான் எவ்வளோ நல்லா கொதிக்கும் போது என்ன பண்ணால் அரிசியை போடணும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சொன்ன போலவே 150 பேருக்கு வந்து சிக்கன் பிரியாணி, கத்திரிக்காய் கிரேவி, தயிர் பச்சடி எல்லாமே வந்து ரெடி பண்ணி ஆகிடுச்சு. பந்திக்கு வந்து எல்லாமே தயாராக இருக்குது. இப்போ வந்து பிரியாணியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு சின்ன பீஸ் கூட உடையவே இல்லை. அது லெக் பீஸாக இருக்கட்டும், பாடி பீஸாக இருக்கட்டும், எதுவுமே உடையல. சாப்பாடும் பார்த்திங்கன்னா நல்லா பளபளன்னு இருக்குது சாப்பாடு. நான் போய் திறக்கும் போது நான் இங்கே நிறைய ஃபங்க்ஷன் தான் சாப்பிட்ருக்கேன். எனக்கு பிடிக்காது சுத்தமாக. ஏன்னா சென்னையில் எல்லா வெரைட்டி எல்லா பிரியாணியும் சாப்பிட்ருக்கேன், ஓகேங்களா. ஆனால் இங்கே பிரியாணி வேறு லெவல், நல்லா வெந்து இருந்துச்சு, மசாலா சூப்பராக இருந்துச்சு. பிரியாணி எனக்கு என்ன சொல்கிறது, அந்த கத்திரிக்காய் பச்சடி வச்சு சாப்பிடுவேன். கத்திரிக்காய் பச்சடி மாதிரி எவனுமே செய்யலை. வேறு லெவல் கத்திரிக்காய் பச்சடி பிரியாணி அல்டிமேட்டு. பத்தாவது கேரட்டு, அந்த வெங்காயம், தயிர் அடிபொலி. எனக்கு அது மிக்சிங் பண்ணி சாப்பிட்டா வயிறார சாப்பிட்டேன். எனக்கு சூப்பராக இருக்குது. உள்ளே எரிச்சலோ எதுவும் அது கூட எதுவுமே கிடையாது. ஒரு அந்த பிரியாணி இருக்குது. அடுத்தது என் வீட்டுக்கு குழந்தை போகிறோம், நீ தான் நான் செய்கிறேன். ரொம்ப நன்றி. தேங்க்ஸ். கண்டிப்பாக நான் சென்னையில் நான் பார்க்குறேன், நான் பார்த்துக்காது, நான் கண்டிப்பாக சொல்கிறேன்.